இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாயிருந்தார்கள். மகா பாடும் தீங்கும் அனுபவித்தார்கள். அந்த நிலைமையில் தேவனாகிய கர்த்தர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை உடன்படிக்கை சொன்னாரு. நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் அவர்கள் அப்படியே யாத்திரை செய்து வருகிறார்கள். யாத்திரையிலே பல ஜாதிகள் எல்லாம் எதிராய் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராய் எல்லாரும் வந்து சண்டைக்கு வராங்க. அவர்களை எல்லாவரையும் மேற்கொண்டு அவர்கள் கானானை அடைகிறார்கள். கானானை அடைந்த உடனே இந்த யோசுவாவின் மேலும் எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிடப்படுகிறது. எல்லாருக்கும், எல்லா கோத்திரங்களுக்கும் அவர்களுக்கு தேவன் சொன்னபடி அப்படியே பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோவுக்கு பிறந்த 12 புத்திரர்களிலே லேயாளுக்கு பிறந்தவர்கள் ஒருவனாயிருந்த இசக்கார். இந்த இசக்காருக்கு இந்த சூனேம் என்கிற பகுதியை கொடுக்கிறார்கள். இந்த சூனேம் சந்ததியிலே வந்தவர்கள் எல்லாரும், அந்த இசக்காரின் சந்ததியிலே வந்தவர்கள் எல்லாரும் இந்த சூனேமிலே இருந்தார்கள். இந்த சூனேமிலே ஒருவள் இருந்தாள். அவள் பெயர் சூனேமி.